வழக்கமாக விசைப்படகு மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படை தற்போது நாட்டுப்படகு மீனவர்களையும் சிறைபிடிக்க தொடங்கியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து திருச்சி எம்பி துரை வைகோவுடன் நமது செய்தியாளர் சுசித்ரா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வெளியுறவுத்துறையுடைய செயலரை சந்திச்சிருக்கீங்க. மீனவர்கள் விவகாரம் மிக முக்கியமா தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்பட்டு வருகிறது. உரிய நடவடிக்கைகள் என்பது அப்படின்றது இரண்டு பக்கங்களிலுமே எடுக்கப்படல என்ற குற்றச்சாட்டை மீனவர்கள் முன்வைக்கிறாங்க. நேற்றைய சந்திப்பின் பொழுது என்னென்ன விவகாரங்கள் நீங்க முன்வைச்சீங்க, அதற்கு வெளியுறவுத்துறை செயலருடைய அந்த பதில் என்பது எவ்வாறு இருந்தது? என்னுடைய கோரிக்கையை பார்த்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் தரப்பு வாதங்களை வச்சிருந்தார். நியாயமான சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அவர் சொல்லியிருந்தாரு. இதுல 2 கோரிக்கைகள் நேற்று வச்சிருந்தேன். முதல் கோரிக்கை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முறையாக கிட்டத்தட்ட 25 மீனவர்கள் நாட்டுப்படகு 4 நாட்டுப்படகுகளை செலுத்திய கிட்டத்தட்ட 25 தமிழக மீனவர்களை இந்த மாசம் 1ஆம் தேதி பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா மெக்கனைஸ் போட்ஸ், நீங்க பாட்டம் ட்ராலர்ஸ், மெக்கனைஸ் போட்ஸ் இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க செய்வாங்க. ஆனா முதல் முறையா இவங்க நாட்டுப்படகு மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நாட்டுப்படகு மீனவர்கள் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இலங்கை மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு எதிரியா பாக்குறது கிடையாது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட அன்னாடங்காட்சி மாதிரி தான். அவங்களால மீன் வளங்களால பெரிய பாதிப்பும் உருவாகிறது கிடையாது. சோ இலங்கை அரசும் சரி, இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் சரி, நாட்டுப்படகு மீனவர்கள் என்னைக்கு அவங்க இதாக பார்த்து கிடையாது. ஆனா இந்த தடவை முதல் முறையா அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய பின்னணியை பார்க்கும்போது என்னன்னா, சமீபத்தில் ஒரு இலங்கை கடற்படையை சார்ந்த ஒரு நபர் ஒரு விபத்தில் இறக்குறாரு. பட் அந்த விபத்துக்கு அவர் மரணம் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களால தான் அந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணி டக்ளஸ் தேவானந்தா போன்ற இலங்கை அரசியல்வாதிகள் இதை அரசியலாக்கி தமிழக மீனவர்கள் மேல ஒரு வன்மத்தை உருவாக்கின இந்த சூழ்நிலையில விசைப்படகுக்காரங்களை இல்லாத நேரத்தில் அவங்க பிடிக்க முடியலங்கிறதுக்காண்டி இவங்க தமிழ்நாட்டு நம்மளுடைய நாட்டுப்படகு மீனவர்கள் அவங்க பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதுல அந்த 25 மீனவர்கள் 3 பேருக்கு இருதய நோயாளிகள், சரியான மருந்துகள் இங்க கொடுக்க முடியல. சோ அங்க இருக்கிற நம்முடைய இந்திய தூதரகம் அவங்களையும் நம்ம தொடர்பு கொள்ள முடியலங்கிற ஒரு கவலையில என்கிட்ட கோரிக்கையோட சின்னத்தம்பி பிரவீன் சொல்ற 2 பிரவீன்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க நம்முடைய நாட்டுப்படகு மீனவர்களுடைய கோரிக்கையை கொண்டு எங்கிட்ட கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் நானும் ட்ரை பண்ண, பட்ஜெட் வேற ஓடிட்டு இருந்தது. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வெளிநாடு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற முதன்மையான அதிகாரி நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நான் இந்த முதல் கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். நான் சொன்னேன், இதுவரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கல. இது ஒரு பிரசிடென்ட் ஆயிடக்கூடாது. இது ஒரு முன்மாதிரி ஆகி அடுத்து நம்மளோட நாட்டுப்படகு அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அன்னாடங்காட்சிகள், அவங்களால இதில் சர்வே பண்ண முடியாது. இந்த மாதிரி கைதுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் மேல ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற கண்டிப்பா நாங்க இது பண்றோம். 29 ஒரு வாய்தா வருது. அந்த வாய்தால மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். கண்டிப்பா நான் பாக்குறேன்னு சொன்னது. வழக்கமாக விசைப்படகு மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படை தற்போது நாட்டுப்படகு மீனவர்களையும் சிறைபிடிக்க தொடங்கியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து திருச்சி எம்பி துரை வைகோவுடன் நமது செய்தியாளர் சுசித்ரா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வெளியுறவுத்துறையுடைய செயலரை சந்திச்சிருக்கீங்க. மீனவர்கள் விவகாரம் மிக முக்கியமா தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்பட்டு வருகிறது. உரிய நடவடிக்கைகள் என்பது அப்படின்றது இரண்டு பக்கங்களிலுமே எடுக்கப்படல என்ற குற்றச்சாட்டை மீனவர்கள் முன்வைக்கிறாங்க. நேற்றைய சந்திப்பின் பொழுது என்னென்ன விவகாரங்கள் நீங்க முன்வைச்சீங்க, அதற்கு வெளியுறவுத்துறை செயலருடைய அந்த பதில் என்பது எவ்வாறு இருந்தது? என்னுடைய கோரிக்கையை பார்த்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர் தரப்பு வாதங்களை வச்சிருந்தார். நியாயமான சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அவர் சொல்லியிருந்தாரு. இதுல 2 கோரிக்கைகள் நேற்று வச்சிருந்தேன். முதல் கோரிக்கை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முறையாக கிட்டத்தட்ட 25 மீனவர்கள் நாட்டுப்படகு 4 நாட்டுப்படகுகளை செலுத்திய கிட்டத்தட்ட 25 தமிழக மீனவர்களை இந்த மாசம் 1ஆம் தேதி பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா மெக்கனைஸ் போட்ஸ், நீங்க பாட்டம் ட்ராலர்ஸ், மெக்கனைஸ் போட்ஸ் இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க செய்வாங்க. ஆனா முதல் முறையா இவங்க நாட்டுப்படகு மீனவர்கள் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நாட்டுப்படகு மீனவர்கள் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இலங்கை மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள ஒரு எதிரியா பாக்குறது கிடையாது. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட அன்னாடங்காட்சி மாதிரி தான். அவங்களால மீன் வளங்களால பெரிய பாதிப்பும் உருவாகிறது கிடையாது. சோ இலங்கை அரசும் சரி, இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் சரி, நாட்டுப்படகு மீனவர்கள் என்னைக்கு அவங்க இதாக பார்த்து கிடையாது. ஆனா இந்த தடவை முதல் முறையா அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய பின்னணியை பார்க்கும்போது என்னன்னா, சமீபத்தில் ஒரு இலங்கை கடற்படையை சார்ந்த ஒரு நபர் ஒரு விபத்தில் இறக்குறாரு. பட் அந்த விபத்துக்கு அவர் மரணம் நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களால தான் அந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணி டக்ளஸ் தேவானந்தா போன்ற இலங்கை அரசியல்வாதிகள் இதை அரசியலாக்கி தமிழக மீனவர்கள் மேல ஒரு வன்மத்தை
உருவாக்கின இந்த சூழ்நிலையில விசைப்படகுக்காரங்களை வந்து இல்லாத நேரத்தில் அவங்க பிடிக்க முடியலங்கிறதுக்காண்டி இவங்க தமிழ்நாட்டு நம்மளுடைய நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதுல அந்த 25 மீனவர்கள் வந்து 3 பேருக்கு வந்து இருதய நோயாளிகள், சரியான மருந்துகள் இங்க கொடுக்க முடியல. சோ அங்க இருக்கிற நம்முடைய இந்திய தூதரகம் அவங்களையும் வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியலங்கிற ஒரு கவலையில வந்து என்கிட்ட வந்து கோரிக்கையோட சின்னத்தம்பி பிரவீன் சொல்ற பிரவீன்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க வந்து நம்முடைய நாட்டுப்படகு மீனவர்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் நானும் ட்ரை பண்ண, பட்ஜெட் வேற ஓடிட்டு இருந்தது. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளிநாடு போயிட்டாங்க. சோ இந்த நேரத்தில் வந்து அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற முதன்மையான அதிகாரி நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நான் இந்த முதல் கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கல. இது ஒரு பிரசிடென்ட் ஆயிடக்கூடாது. இது ஒரு முன்மாதிரி ஆகி அடுத்து நம்மளோட நாட்டுப்படகு அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அன்னாடங்காட்சிகள் அவங்களால இதில் சர்வேவே பண்ண முடியாது. இந்த மாதிரி கைதுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் மேல ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற கண்டிப்பா நாங்க இது பண்றோம். 29 ஒரு வாய்தா வருது. அந்த வாய்தால மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். கண்டிப்பா நான் பாக்குறேன்னு சொன்னது. வழக்கமாக விசைப்படகு மீனவர்களை கைது செய்யும் இலங்கை கடற்படை தற்போது நாட்டுப்படகு மீனவர்களையும் சிறைபிடிக்க தொடங்கியுள்ளது. இதன் பின்னணியில் உள்ள அரசியல் குறித்து திருச்சி எம்பி துரை வைகோவுடன் நமது செய்தியாளர் சுசித்ரா நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வெளியுறவுத்துறையுடைய செயலரை சந்திச்சிருக்கீங்க. மீனவர்கள் விவகாரம் மிக முக்கியமா தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் கைப்பற்றப்பட்டு வருகிறது. உரிய நடவடிக்கைகள் என்பது அப்படின்றது 2 பக்கங்களிலுமே எடுக்கப்படல என்ற குற்றச்சாட்டை மீனவர்கள் முன்வைக்கிறாங்க. சோ நேற்றைய சந்திப்பின் பொழுது என்னென்ன விவகாரங்கள் நீங்க முன்வைச்சீங்க, அதற்கு வெளியுறவுத்துறை செயலருடைய அந்த பதில் என்பது எவ்வாறு இருந்தது? என்னுடைய கோரிக்கையை பார்த்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து அவர் தரப்பு வாதங்களை வச்சிருந்தார். நியாயமான சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய அவர் சொல்லியிருந்தாரு. இதுல 2 கோரிக்கைகள் நேற்று வச்சிருந்தேன். முதல் கோரிக்கை என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதல் முறையாக கிட்டத்தட்ட 25 மீனவர்கள் நாட்டுப்படகு 4 நாட்டுப்படகுகளை செலுத்திய கிட்டத்தட்ட 25 தமிழக மீனவர்களை வந்து இந்த மாசம் 1ஆம் தேதி பிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னா மெக்கனைஸ் போட்ஸ், நீங்க பாட்டம் ட்ராலர்ஸ், மெக்கனைஸ் போட்ஸ் இவங்கள தான் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க செய்வாங்க. ஆனா முதல் முறையா வந்து இவங்க நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து பிடிச்சிருக்காங்க. ஏன்னா நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற இலங்கை மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து ஒரு எதிரியா பாக்குறது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட அன்னாடங்காட்சி மாதிரி தான். அவங்களால வந்து மீன் வளங்களால பெரிய பாதிப்பும் உருவாகிறது கிடையாது. சோ இலங்கை அரசும் சரி, இலங்கையில் இருக்கிற மீனவர்களும் சரி, நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து என்னைக்கு அவங்க இதாக பார்த்து கிடையாது. ஆனா இந்த தடவை முதல் முறையா அவங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய பின்னணியை பார்க்கும்போது என்னன்னா, சமீபத்தில் ஒரு இலங்கை கடற்படையை சார்ந்த ஒரு நபர் வந்து ஒரு விபத்தில் இறக்குறாரு. பட் வந்து அந்த விபத்துக்கு வந்து அவர் மரணம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டு மீனவர்களால தான் அந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் பண்ணி டக்ளஸ் தேவானந்தா போன்ற இலங்கை அரசியல்வாதிகள் இதை அரசியலாக்கி தமிழக மீனவர்கள் மேல ஒரு வன்மத்தை உருவாக்கின இந்த சூழ்நிலையில விசைப்படகுக்காரங்களை வந்து இல்லாத நேரத்தில் அவங்க பிடிக்க முடியலங்கிறதுக்காண்டி இவங்க தமிழ்நாட்டு நம்மளுடைய நாட்டுப்படகு மீனவர்கள் வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. அதுல அந்த 25 மீனவர்கள் வந்து 3 பேருக்கு வந்து இருதய நோயாளிகள், சரியான மருந்துகள் இங்க கொடுக்க முடியல. சோ அங்க இருக்கிற நம்முடைய இந்திய தூதரகம் அவங்களையும் வந்து நம்ம தொடர்பு கொள்ள முடியலங்கிற ஒரு கவலையில வந்து என்கிட்ட வந்து கோரிக்கையோட சின்னத்தம்பி பிரவீன் சொல்ற பிரவீன்கிற ஒரு வழக்கறிஞர் அவங்க வந்து நம்முடைய நாட்டுப்படகு மீனவர்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்கள் நானும் ட்ரை பண்ண, பட்ஜெட் வேற ஓடிட்டு இருந்தது. அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து வெளிநாடு போயிட்டாங்க. சோ இந்த நேரத்தில் வந்து அவருக்கு அடுத்தபடியா இருக்கிற முதன்மையான அதிகாரி நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. நான் இந்த முதல் கோரிக்கையை நான் வச்சிருந்தேன். நான் சொன்னேன் இது வரைக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கல. இது ஒரு பிரசிடென்ட் ஆயிடக்கூடாது. இது ஒரு முன்மாதிரி ஆகி அடுத்து நம்மளோட நாட்டுப்படகு அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் அன்னாடங்காட்சிகள் அவங்களால இதில் சர்வேவே பண்ண முடியாது. இந்த மாதிரி கைதுகள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 3 வாரங்கள் மேல ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிற கண்டிப்பா நாங்க இது பண்றோம். 29 ஒரு வாய்தா வருது. அந்த வாய்தால மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தேன். கண்டிப்பா நான் பாக்குறேன்னு சொன்னது.